ஹலோ மக்களே இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, உங்களுக்கு அட்வைஸ் வீடியோ அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுறேன். என்ன முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக தான் கண்டிப்பாக அந்த வீடியோக்கே நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஜேஏ, எஸ்பிஐ பிஓ, எல்ஐசி ஏஓ இதெல்லாமே ஒரே நாள் கூட ரிலீஸ் ஆச்சு. அப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு 60+ எக்ஸாம்ஸ் நான் அட்டென்ட் பண்ணிக்கேன், 40+ மெயின்ஸ் மட்டுமே எழுதியிருக்காங்க. 50+ஓ 60+ஓ டோட்டலாகவே அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னப்போ வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அவங்க சொன்னப்போ நான் எப்படி அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன். அது எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வெக்ஸ் ஆகி பேசியிருந்தாரு. எனக்கு அவ்வளோதான், அடுத்த ஸ்கோப் இல்லை, வயசோ ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. பட் அவர் வந்து இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. எதுக்காக இதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன். என்ன அப்படின்னா நான் எப்போவுமே நினைக்கிறது ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம வீடியோ போடுறோம், நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு கனெக்ட் இருக்குது, பர்சனலாக கனெக்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அப்படின்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம், ஒரு எக்ஸாமில் ஃபெயிலியர் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு போடக்கூடாது, நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே தான், அது சொல்லணும் தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வேலிடான கம்ஃபர்ட்டாக இருக்குமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நான் இந்த இதில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒருத்தவங்களோட அண்ணன் பேசினாங்க, இன்றைக்கி ஒரு பொண்ணோட அப்பா பேசினாங்க, அவங்களாம் ஃபெயில் ஆகிட்டாங்க அந்த கேண்டிடேட்ஸ்லாம். ஸோ நான் வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைக்க வந்து லைக் யூ ஆர் ஃபார் கிரேட்ஃபுல் ஃபார் தெம். நீங்கள் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் அவங்களுக்காக. சரி, ஓகே, எனக்கு இந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஒரு ப்ரெஷரான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. பிகாஸ் என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனும் அப்படி தான் இருக்குது அப்படின்றவங்கக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு வருஷன்றது ஈஸி கிடையாது. போகிறப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அதை கடக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து 815 பே பண்ணுறப்போ அது வந்து பெரிய விஷயமா தான் தெரியும். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணுறது, நான் வேறு வேலைக்கு போயிடலாமா இல்லை வந்து குவிட் பண்ணுறாமா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நான் இந்த வீடியோவை கொண்டு வரணும்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எனக்கு மணி மேக் பண்ணிக்கிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு திங் அகாடமி. அதாவது இப்போ பெரிய அகாடமின்னு எடுத்துக்கோங்க, ரேஸ் அகாடமி, சுரேஷ் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி வந்து பெரிய அகாடமிஸ் இருக்குது. ஸோ இந்த பெரிய அகாடமியும் இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சின்ன அகாடமிஸ்லாம் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய அகாடமிஸ் இருக்குது, டெக்ஸ்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து படிக்கவும் செய்யணும், எனக்கு இன்கமும் ஜென்ரேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அகாடமியில் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்டாஃபாக நீங்கள் போகிறத விட போகலாம், அது பிரச்சனை இல்லை தான். ஆனால் அதை விட வந்து பெட்டர் மென்டார் அந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டச்லேயே இருக்கும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். உங்கள் அந்த ஜோன்லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நீ கிளியர் இந்த ஃபீல்டை விட்டு போயிடாமல் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் கான்டென்ட் டெவலப்மெண்ட் டீம். இப்போ தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுட் இருக்காங்க, இது கைட்லி இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த கான்டென்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் கான்டென்ட் டெவலப் பண்ணுற டீம் இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, நீங்கள் மெயில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொஷின் எடுக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு கொஷின்ஸ் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுலேயே டச்சும் இருக்கும், உங்களுக்கு மணியும் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஃபீல்டை விட்டு போகாத மாதிரி இருக்கும்.
அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். இந்த எல்லா சேனல்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் எடுத்து கொடுக்குறதுக்குன்னு வந்து யாராவது தேவை. இப்போ நம்மளோட சேனலில் இப்போ தான் வந்து நம்ம ரீசெண்டாகவும் எடுத்தோம், முன்னாடி இருந்தே நம்ம சேனல்லையும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நம்மளோட சேனலில் அவைலபிலிட்டி இல்லை, இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் வந்து ஃபார் ஷூர் சீக்கிரம் சொல்கிறோம். என்ன அப்படின்னா இப்போ நம்மளே வந்து இந்த ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் வந்து கண்டிப்பாக ஆள்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல்ஸில் ஏதாவது வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட கான்டென்ட் டெவலப் பண்ணி கொஷின் இது பண்ணிவிட்டு பார்ட் டைமாக அவங்களுக்கு அந்த ஃபீஸ்க்கான அமௌண்ட் மட்டும் கூட ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் டச்சில் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் எதுக்காக, எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வேறு ஸ்விட்ச் ஓவர் ஆகாமல் நீங்கள் உள்ளேயே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான இதை தான் சொல்கிறேன். சரி, இப்போது வந்து எதுக்காக மெயினாக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மணி மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இதுதான் பெரிய இஷ்யூவாகவே படும். அடுத்து ஒரு வருஷம் எப்படின்னா நம்ம கேட்குறது, காசு கேட்குறது வீட்டில் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷனாக தான் இந்த 3 இதை நான் சொன்னேன். இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். டக்குன்னு கிடைக்காட்டியும் ஒரு 1 or 2 monthஸில் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மக்களே, இன்னும் ஒன்று மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இதுவும் கடந்து போகும் தான். நாங்களே வந்து பர்சனலாக நினச்சது என்னென்னா, இந்த ஒரு ஃபெயிலியர்ன்றதை ஃபேஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கான இது ஒரு நல்ல நாள் தான். நிறைய பேர் சக்ஸஸ் சொல்கிறாங்க தான், ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஃபெயிலும் ஆயிருக்காங்க. அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸே போடவே வேண்டாம், ஒரு 2-3 நாள் ஆகட்டும், ஆற விடட்டும், அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகட்டும், கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், அப்புறமா நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்களே வந்து நினச்சிருந்தோம். ஸோ அதனால் வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் உங்கள் கூட வந்து நாங்கள் நிற்போம். நீங்கள் வந்து சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, என்னன்னாலும் வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அண்ட் கிளியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம April 8 வந்து சக்ஸஸ் மீட் 4 PM கண்டக்ட் பண்ணுறோம் மதுரையில். அதுக்கான லிங்க், கூகுள் ஃபார்முக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள், பேரண்ட்ஸோடு வாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் கிளியர் பண்ணாதவங்க கண்டிப்பாக இது வந்து நம்மளோட இல்லை, பட் வந்து உங்களுக்கான டைம் எடுத்துகிட்டு சீக்கிரம் ரெக்கவர் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான டைம் சீக்கிரமாகவே வரும். வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும், என்ன ஷேர் பண்ணணுன்னு இருந்துச்சுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொன்னது தான். உண்மையிலே அந்த தம்பி வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தது 60+ எக்ஸாம்ஸ், ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், பட் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் பண்ண 6 years ஆஃப் ப்ரிப்பரேஷன். பட் அந்த 6 years ஆஃப் ப்ரிப்பரேஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஏதோ ஒன்று நான் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே படிக்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு பாசிபிள் வேஸ் எல்லாம், எனக்கு தெரிஞ்ச வேஸ் எல்லாமே சொன்னேன். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து குவிட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் மெயின்ஸில் கொஞ்சம் கம்மியான மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் போகுது அப்படின்ற பட்சத்தில் அதோட பெயின் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியாக வந்து நம்ம அடுத்த வருஷம் பாருங்கன்னு என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும். இதை விட பெட்டராக நீங்கள் நினச்ச போஸ்டிங்க்கு போவீங்க. கிளியர் ஆயிடுச்சா, பிஓ IBPS PO போச்சா, SBA POவே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாட்டா, பை, see you guys.